இது வரைக்கும் உனக்கு 10 பொண்ணு பார்த்தாச்சு, உனக்கு யாரையும் பிடிக்கல. எப்படிதான் பொண்ணு பாக்குறது? அம்மா மாதிரி பொண்ணு பாரு. அம்மா மாதிரி பொண்ணு பார்த்தாதான் அப்பாவுக்கு பிடிக்கலையே. அப்ப ஒன்ன மாதிரி பொண்ணு பாருடி. இப்ப எதுக்குடா தேவலாம ரிஸ்க் எடுக்க சொல்ற? அதுவும் சரிதான் உணர. என்ன மாதிரி பொண்ணு பாருங்கடா. இது சரியா இல்ல உணர. இருட்டானா எங்கிட்ட தான வரணும். எட்டி உடைக்கிறேன்டா வாடா. என்னடி போகும்போது சைக்கிள்ல போனா இப்ப நடந்து வர? சாரியா, சாவி தொலைஞ்சு போச்சு. சரி விடுடி, என்கிட்ட இன்னொரு சாவி இருக்கு. சைக்கிள் எங்க நிக்குது? அந்த சாவியோட தான் என் சைக்கிள்ல வச்சிருந்தேன். சித்தப்பா, மீன் பிடிக்க போறேன், புழு வேணும். புழுவா? அதையாம இங்க வந்து கேக்குற? நீதான் கோழிக்கு புழுத்து போன அரிசி போடுறியா? ஊர்ல சொன்னாங்க. யார பார்த்து என்னடி சொன்ன? ஓனர் எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா? யாரோ உன்கிட்ட பொய் சொல்லிருக்காங்க. அவன் புழுத்தரிசி கூட போட மாட்டான்டி. யோ, அங்க ஒரு டாடா ஏசி போகுதுல்ல, அது எங்க அப்பா பேர்ல தான் ஓடுது. என்னடி சொல்ற? நான் டீசல்ல ஓடுதுன்னு நினைச்சேன். என்னடா சொல்ற? நான் டயர்ல ஓடுதுன்னு நினைச்சேன். என்னடி சொல்ற? நான் என்ஜின்ல ஓடுதுன்னு நினைச்சேன். என்னடா சொல்ற? ஏண்டி சிரிக்கிற? எங்க வீட்டுக்காரி எனக்கு ஆட்டு பண்ண வச்சு தரேன்னு சொன்னாருடி. சூப்பர் டி, வாழ்த்துக்கள். தேங்க் யூ டி. ஓனர் பொண்டாட்டி, ஆட்டு பண்ண ஆரம்பிச்சு வாழ்க்கையில முன்னேறணும்னா திறமை வேணுமா அதிர்ஷ்டம் வேணுமா? திறமை தான் வேணும். இல்லடி. அப்போ அதிர்ஷ்டம் வேணுமா? அதுவும் இல்லடி. அப்ப என்னதான் வேணும்? ஆடு வேணும். அறிவு கெட்டவள. ஆடு இல்லாம ஆட்டு பண்ண ஆரம்பிச்சு என்ன பண்ண போற? சரி, அமெரிக்காவோட ஜனாதிபதி யாரு? தெரியாது. இது கூட தெரியல. முதல்ல உலகத்து மேல கவனத்தை செலுத்து. சரிடி, பக்கத்து ஒரு பரிமளா யாருன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ புருஷன் மேல கவனத்தை செலுத்து. என்ன சொல்றீங்க? என்ன சித்தியாச்சு? உங்க அப்பாவுக்கு கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சாம். சித்தி, எங்க அப்பாவே படிக்கல, அவரோட கிட்னி மட்டும் எப்படி படிச்சு ஃபெயில் ஆயிருக்கும்? டாக்டர் போய் சொல்றாரு. ஐயோ பாவம், இவ்வளவு வெள்ளந்தியா இருக்காளே. ஏண்டி ரொம்ப நேரமா நான் கெஞ்சிக்கிட்டே இருக்கேன், வீட்டுக்கே வரமாட்ற. உன்னை நம்பி தாண்டி என் சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க. உன்னை பார்த்தாதான் அவங்க முகத்துல சிரிப்பே வரும். இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருந்தா நான் என்னதான் பண்றது? நீ இல்லாம நான் மட்டும் போனா என்னடி நினைப்பாங்க? சூழ்நிலையை புரிஞ்சுக்கோடி. அவள்கிட்ட ஏன் கெஞ்சிட்டு இருக்க? தூக்கிட்டு வாயா, சீக்கிரம் சமைக்கணும். ஏண்டி வாழைப்பூ மாதிரி தலைய குனிஞ்சிட்டு உட்காந்துருக்க? அதான் நான் பண்ண தப்பு. நீ பொண்ணு பார்க்க வரும்போதே நான் தலையை நிமிர்ந்து பார்த்திருந்தேனா, இன்னைக்கு இந்த கோழியோட எல்லாம் குப்பை கொட்டி இருக்க மாட்டேன். இல்லனா இவ இங்கிலாந்து நாட்டு இளவரசியா இருப்பா. கண்டிப்பா ஆயிருப்பேன்டி. ஆமா ஆமா, இட்லியை சுட்டு வச்சுட்டு இளவரசி வருவாங்கன்னு இங்கிலாந்து நாட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் சட்டினி இல்லாம தின்னுட்டு சாவு. அக்கா, என் பர்ஸை மறந்து போய் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு 100 ரூபா இருந்தா கொடுங்களேன். இந்தா 5 ரூபா. இப்ப பஸ் வரும், வீட்டுக்கு போய் பர்ஸ் எடுத்துட்டு என்கிட்ட வந்து 5 ரூபாய கொடுத்துட்டு அப்புறம் போ. அவனே 5 ரூபாய் தூக்கிட்டு போறான். அவன் பின்னாடி ஓடுது பாத்தியா? பிஸ்கட் வாங்கி போடுவானே.